இன்றைக்கி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 1 இயர் வந்து டவுன் சைடில் இருக்குது. அது டச் ஆகிட்டு கீழே வருதான்னு பார்க்கணும். 6 மந்த்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு க்ரீன் சிக்னல் MACDயில் விழுந்திருக்கு. 3 மந்த்தை பொறுத்த வரைக்கும் தேர்டு க்ரீன் சிக்னல் விழுந்திருக்கு. MACDயில் டாப் சைடு தான் இருக்குது. 1 மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் அப் சைடில் தான் இருக்குது. 5 டேவை பொறுத்த வரைக்கும் 2 ரெட்டு சிக்னல் விழுந்திருக்கு MACDயில். அதேமாதிரி RSIயும் டவுனில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணணும். 1 டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கர வாலட்டிலிட்டியாக இருக்கும். சரியா? ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 1 டேவுடைய சார்ட்டு. ஸோ இந்த கேப் இருக்குல்ல, நீங்கள் பார்க்கலாம். அந்த கேப் எப்படி இருந்தாலும் கீழே ஃபில் பண்ணிட்டு தான் மேலே ஏற முடியும். மார்க்கெட் ஹேஸ் இட் ஓன் மைண்டு. மார்க்கெட்டுக்கு தனியான ஒரு மூளை உண்டு. அதற்கான இதுதான் நம்ம என்ன தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக போட்டாலும் we have to check the levels and supports. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டில். நம்ம எமோஷ்னலாக எந்த ட்ரேடும் எடுத்துடக்கூடாது. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். நம்மளுடைய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம போட்டிருக்கோம் எந்தெந்த லெவலுக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ். மார்க்கெட்டுக்கு வந்து நியூஸ் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட். தேங்க்யூ.